குமாரு போயிட்டு வரியா? சரிங்கண்ணே, நான் போயிட்டு வரேன். நீங்க சண்டை போடாம இருங்க. என்ன நான் எதுக்கு குமாரு சண்டை போட போறேன்? நீ பத்திரமா போயிட்டு வா. பூமையில போயிட்டு வாமா. சரிங்க மாமா. அக்கா எது பேசினா நீங்க கொஞ்சம் அமைதியா போங்க. அவ வாய் எது திறக்கட்டும். அவளுக்கு என்ன பண்றேன்னு பாரு பூமையில. மாமா ப்ளீஸ் மாமா, நம்ம வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வேணாம் மாமா. அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா அவன் நினைக்கலையே. எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க மாமா. சரி விடுங்க மாமா, நீ பத்திரமா உள்ள போங்க. சரி பூமையில. குமாரு வரையா, நீங்க கிளம்புங்க. என்ன மாமா இன்னும் கதவு கிட்டே நிக்கிறாங்க? அந்த அக்கா கதவு திறக்கல போல. இரு பூமையில, கொஞ்சம் பார்த்துட்டே போவோம். குமாரு நீ போ, நான் உள்ள வைக்கிறேன். சரிண்ணே. சரிங்க மாமா, வாங்க கிளம்புவோம். இருப்புமையில கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போவோம். ஏன்னா அண்ணனுக்கு அன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா போச்சுல, அங்க யாருமே கிடையாது சண்டை நிறுத்துறதுக்கு. அதனால கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போவோம். மாமா ஒரு பிரச்சனை வராது, வாங்க, நமக்கு லேட் ஆகுது. தம்பி போ, நீங்க உள்ள போங்கண்ணே, நான் கிளம்புறேன். சரியா. எங்க காணும் அவள? தம்பி அப்புக்குட்டி, அப்பா வந்துட்டே வாங்க. அவனையும் காணும். எங்கேயும் கிளம்பி போயிட்டாளா கோவத்துல? இவளாவது எங்கேயும் போறதாவது, இவ கூட போவா. சரி நம்ம மாடிக்கு போவோம். யார் இது துரத்த வீட்டுக்குள்ள நாய் போற மாதிரி போனது? ஏய் இது என் வீடு. நாயா நானு? ஏய் காலிங் பெல் அடிக்கணும்னு தெரியாதோ? நாய் மாதிரி தான் உள்ள போறீங்க. அது என்ன கூப்பிடாம அப்படியே மேல போறது? என் வீடு, என் மாடிக்கு நான் போறேன். ஒன்டேண்டி நான் கேட்கணும். நான் கூப்பிடலன்னு உனக்கு தெரியுமா? நான் தம்பியை கூப்பிட்டு அவன் சத்தத்தையும் காணும். சரி தூங்குவானவன்ட்டு மேலே போறேன். யாரை கேட்டு என் வீட்டுக்கு வரீங்க நீங்க இப்போ? ஓ வீடுன்னு அரைஞ்சு பல்லுக்கெல்லாம் கழட்டிட வேண்டி. ஓ கழட்டுவீங்களே, எங்க கழட்டுங்க பாப்போம். ஏதோ போனா போது, பாவம் நானும் போயிட்டு இருக்கேன். வர பேசுறேன். எனக்கே தெரியாமோ உங்க அக்கா வீட்டுக்கு போய் நகையை எடுத்து கொடுக்குறீங்க? நகை இங்க பாருடி, நான் எடுத்து கொடுக்கல. உன்கிட்ட எத்தனை தடவை தான் நான் சொல்றது? ஏன் எடுத்து கொடுக்கல. குமார் தான் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறான். ஆனாலும் அதுல பாதி காசு நான் தருவேன். ஓஹோ தருவீங்க? எங்க இருந்து தருவீங்க? ஐயோ அண்ணே, சண்டை போட வேணானே. வா குமாரே, பின்னாடி தான் இருக்கியா நீயும்? ஓ உங்க அண்ணனை முன்னாடி போ சொல்லிட்டு எப்படி சண்டை வருதுன்னு பாத்துட்டு போலாம். நின்றுட்டு இருக்கியோ? ஏய் என் தம்பி கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. ஐயோ இல்ல, நீ அண்ணன் அப்படியே கூட்டிட்டு வந்து எங்களை விட்டுட்டு அப்படியே வந்தாரு. அதான் சத்த நின்னோம், நாங்களும் சண்டை வருதா என்னன்னு பாக்கலான்ட்டு. அதனால குமார நானும் சொல்றேன், சண்டை வருதா வரலன்னு பாக்க தானே இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தேன். எங்க அவன் பொண்டாட்டி? இந்ததான் வெளியில நிக்கிறா. ஏன் தம்பி, அவன் வருவான் போவான், அவனோட விருப்பம். அவன் அண்ணன் வீடு இது, நீ கேட்கறதுக்கு ஆளே இல்ல. ஓ யாரோட தைரியத்தை வச்சு இவ்வளவு பேசுறீங்க நீங்க? இப்ப உங்களெல்லாம் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. என்னடி பண்ணுவ? இன்னைக்கு நீயா நானும் பாக்குறேன். நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் அந்த வீட்டுல இருக்கணும். நான் உன்னை இனிமே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஓஹோ அந்த அளவுக்கு உங்களை போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சுக்காங்க உங்க அக்கா உங்க குடும்பத்தோட. தேவையில்லாம எங்க அக்காவை பத்தி நீ பேசாத. எங்க அக்காவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதான் நல்லாவே தெரியுது, நல்லா சாவி போட்டு நல்லா பேச வச்சிருக்காங்க. இங்க பாரு சுஜா, நீ தேவையில்லாம எல்லாத்தையும் ஒரு மாதிரி பேசுற. ஐயோ அண்ணி, அக்காவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமா நீ தான் நல்ல மனுஷன் மாதிரி உங்க அக்கா கிட்ட நடிச்சிட்டு தெரியல. அப்புறம் என்கிட்ட நீ சொல்லுதா உங்க அக்காவை பத்தி? உமாரே முத நீ வீட்டு போ. ஏன் தம்பியை வீட்டு விட்டு போ சொல்றது? நீ யாரடி முத? நான் யாரா? நான் இந்த வீட்டோட சொந்தக்காரி. அத நான் சொல்லணும், நீயே சொல்லிக்காத. வெளியில போனா போ குமாரே. இவன் யார் இங்க வர சொன்னது? அண்ணி நான் கூட வீட்டை விட்டு போய்க்கிறேன் அண்ணி. நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சண்டை போடாம இருங்க அண்ணி. எனக்கு என்ன இவரு கூட சண்டை பண்ணணும்? எனக்கு தலையெழுத்தா? குமார் நீ கிளம்பியா, நான் அவளை பாத்துக்கிறேன். அண்ணே உங்களை விட்டுட்டு போகவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால தானே நீ நின்றுகிட்டே இருக்கேன். பெரிய சண்டைகிட்ட வந்துருதோன்னு. ஏய் சுஜா, ஒழுங்கு மரியாதை என் தம்பிக்கு சாப்பாடு இருந்தா சாப்பாடு போடு. சாப்பிட்டுட்டு ஒரு தான் போட்டும். ஆஹா வாங்க வாங்க, நல்லா உங்க தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் ஆக்கி வச்சு நல்லா போடுவேன். நல்லா தின்னுட்டு போவாங்க. ஏன் எனக்கு என்ன வந்துச்சு? சுமார் இருந்தோ நீ தம்பி பொண்டாட்டி ஓவரா பேசுற. நீ என்னவே நீங்க அடிச்சிட்டீங்களா? இப்போ பாருங்க உங்களுக்கு என்ன பண்றேன்னு. அண்ணே ஏன் எப்படி அண்ணி அடிச்சீங்க? குமார் உனக்கு கூட தெரியாது, நீ பேசாம இரு. ஐயோ அண்ணி எதுக்கு போயிட்டாங்கன்னு பாருங்கண்ணே, போங்கண்ணே. அவ எங்க போன என்ன செத்தா எனக்கு என்னடா? என்னையும் அடிக்கிறீங்க இன்னைக்கு? பாருங்க உங்களுக்கு என்ன பண்றேன். ஐயோ அண்ணா பின்னாடி பாருங்க. ஏய் இப்ப எதுக்கு அடிக்கிறோம்? எடுத்துக்க அடிக்கிறோம். ஏய் உன்னெல்லாம் பாரு, இப்படிதான் அடிப்பேன். ஏன் மேல கை வைக்கிற? அதுவும் தம்பிக்கார முன்னாடி. இருன்னு இன்னைக்கு உன்னையா? ஐயோ அண்ணே பேசாம இருங்க அண்ணே, பிரச்சனை வேணானே. அண்ணே வாங்க வெளியில போயிருவோம். குமார் என்னை விடு குமார், விடுன்னு சொல்றல. அண்ணே வாங்க, அண்ணே வெளியில போயிருவானே. இன்னைக்கு இவ்வளவு கொள்ளாம விட மாட்டேன் குமார். என்னை விடு குமார். இரு அந்த விளக்கு மாறுங்க, அதை எடு முத. என்னையும் விளக்கு மத்தல் அடிக்கிறான். என்னண்ணே வாங்கனே, வேணானே. அடிக்கிற நீ வாங்க இப்ப நல்லா. ஐயோ காப்பாத்துங்க. மாமா என்ன பண்றீங்க? எங்க பாத்துட்டே நிக்கிறீங்களே? மாமாவை பிடிங்க. அக்காவை விடுங்க மாமா. வாடி வா, எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ அக்கா என்ன பேசுறீங்க? மாமா விடுங்க மாமா அக்காவை. நீ பேசாம இரு பூமையில. குமார் நீ பூமையில கூட்டிட்டு போய் இவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அண்ணே நீ வரீங்களா இல்லையா? இப்ப நாங்க போக மாட்டோம். இவளை வீட்டை விட்டு வெளியில தள்ளுனாதான் அவ சரியா வருவான். ஓடி வெளியில. ஐயோ பட்டு அடிக்கிறாரே. எவ்வளவு தும்முர் இருந்தா என்னைய நீ அடிப்ப? பொடி முத வெளியில விட்டு. அண்ணே விடுங்கண்ணே, என்ன ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஒண்ணும் தெரியாது குமார், பேசாம இரு இவளை பத்தி. ஐயோ கேட்க பார்க்க ஆள் இல்லையா எனக்கு? இப்படி போட்டு என்ன பார்த்து அடிக்கிறாரே. விட்றா,
விடுறாங்கிறல காலை. மாமா குழந்தை அழுகிறான் பாருங்க மாமா, விடுங்க மாமா. இல்ல சின்னு பாருடா, உங்க அப்பா அந்த மனுஷன் இவன் என்ன அடி அடிச்சு என்ன விட்டு விட்டு வெளியில தள்ளுறாருன்னு. ஏய், பிள்ளைகிட்ட என்னத்த சொல்லி கொடுக்குற? சின்னு வாதங்க சித்திக்கிட்ட. ஏய் என் பிள்ளைய தூக்காதடி. எதுக்கு நீ தூக்க வேணாம்னு சொல்ற? எதுக்கு தூக்க வேணாம் சொல்ற? ஏய் சின்னு, விடுறா அன்னைக்கு இவ்வளோ. இவ்வளோ என்ன பண்றேன்னு பாடுறா சின்னுப்பா. பாருடா சின்னு, திருப்பி திருப்பி இந்த மனுஷன் அடிக்க வராரு. ஒழுங்கு மரியாதை என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியும். வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதை ஓடிடுறீ. நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? இது என்னோட வீடு. யாரடி சொன்னது? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடுடி இது. இதுல என் தம்பிக்கு பங்கு இருக்கு. இப்ப சொல்றேன் உன்கிட்ட. நானே உன் தம்பிக்கு பங்கு இருக்கா? யாரு சொன்னது உன் தம்பிக்கு பங்கு இருக்குன்னு? ஏய், என் தம்பிக்கு இதுல பங்கு இருக்கு. என் அப்பா அம்மா வயல்ல வித்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதை புரிஞ்சு வச்சுக்கோ. சொல்லுவீங்க. ஐயோ அண்ணே, எங்களுக்கு வீடு வேணாம், ஒண்ணு வேணாம். நீங்க முதல்ல சண்டை போடாம இருந்தா போதுனே. சின்னுவ பாருங்க நான் எப்படி அழுகிறான்னு. இந்த பிள்ளைக்காக தாண்டி உன்னை நான் அடிக்காம விடுறேன். ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போடி. என் பிள்ளைய எப்படி வளர்த்துக்க தெரியுமோ எனக்கு நல்லா நான் வளர்த்துக்குவேன். வளர்ப்பிய அம்மா இல்லாம பிள்ளைய வளர்ப்பிய. வாங்க சின்னு, வா அம்மா கிட்ட வா. பாருடி, பாத்தியா அந்த குழந்தைய எப்படி பயப்படுதுன்னு மட்டும் பாரு. உன்னை பார்த்தா அப்படி அதுக்கு கூட இவ்வளவு பயமா இருக்குடி. அதுக்கு என்னடி தெரியும் உன்னைய பத்தி? ஆனா உன்னைதான் அது உயிரா நினைக்குது. நான் என் சின்ன தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சின்ன வாட போவனமா, இவர்கிட்ட இருக்க வேணாம், இவர் கொலகார பாவியா இருக்காரு. ஐயோ அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. வீட்டுக்குள்ள பிள்ளைய தூக்கிட்டு போங்கக்கா. அப்படி ரோட்ல எல்லாம் போறவங்க வரவங்கள பாக்குறாங்கக்கா. வாசம் முன்னாடி இப்படி கிடக்க வேணாம். ஏய் நீ பேசாதடி, நீ பேசாத. நீனு உன் புருஷனு என் வீட்டுக்கு வந்து இவரை கூட்டிட்டு போனதுல தாண்டி இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. நீ பேசாத. வா மேல தாண்டி அந்த விளக்கு வந்து ஒன்னு அடிச்சிருக்கணும்டி. என்னடி சொன்ன? எதுக்குடி பூமையில அடிக்க போற? நான் நினைச்சது உன் குடும்பத்தை விட்டு உன்னை பெருக்கணும்னு நினைச்சேன். ஆனா திரும்ப உன் குடும்பத்தோட போய் சேர்றேன். நீயே வாய் திறந்து சொல்லிட்டே இல்ல, இனிமே என் குடும்பம் தாண்டி எனக்கு முக்கியம். இவ்வளவு நாளா நீ சொல்றதை கேட்டுட்டு நீ முக்கியம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ சொல்றேன், என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா, என் தம்பி, இவங்க தான் எனக்கு முக்கியம். அப்ப போ, உங்ககிட்டே போ. இந்த வீட்டுல இருக்காத, நானே ஏமாடு வந்துக்கிறோம். அத நீ சொல்லாத. இப்ப பாருடி, என் அப்பா, அம்மா, தம்பி பொண்டாட்டி எல்லாரும் இந்த வீட்டுல நான் இருக்க வைக்கிறேன். ஒன்னால அவங்கள இங்க வர கூட விடாம வச்சிருந்தியேடி. வரவப்ப என்ன பண்ற நான் பாக்குறேன். நீ இந்த வீட்டுக்கு கிளம்பு சொல்றேன். நான் அந்த வீட்டுக்கு போட்டு அவசியமே இல்லை. அவங்க எப்ப வர நானும் பாக்குறேன். இவ்வளவு திமுறாவாடி பேசிட்டு இருக்க? திமுறா. குமாரே, பூமையில நீங்க கிளம்புங்கப்பா, நேரம் ஆகுது. மழை வர மாதிரி இருக்கு. நீ அண்ணியை கூட்டிட்டு முதல்ல வீட்டுக்குள்ள போவாங்கண்ணே, அப்பதான் நாங்க வீட்டுக்கு போவோம். எனக்கு வீட்டுக்குள்ள போய்க்க தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ குமாரே. உங்க அண்ணி தான் சொல்றாங்கல்ல, வாங்க போவோம். இரு பூமையில போவோம். அண்ணியை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு. எனக்கு தாண்டி வெக்கமா இருக்கு. 4 பேர் வேடிக்கை பாக்குறாங்களே. ஆனா உனக்கு அதெல்லாம் இல்ல. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்றல. எதுக்கு நீங்க உட்காந்துருக்க? என் பிள்ளைய என்கிட்ட கொடுங்க, நான் போயிடுறேன். யாரீ சொன்னது? அது ஏன் பிள்ளை, நீ போகும்போது அவனே உன்னை பார்த்து பயந்துட்டு இங்க கிடக்கான். ஐயோ கடவுளே, தூங்கி எந்திரிச்சதுமே அந்த ஞாபகம் தான். நல்ல வேலையா நல்லதா நீ நல்லதாவே நடக்கணும் கடவுளே. எனக்கு என்ன சொல்றதுனே வாயெல்லாம் குழம்புது அப்படியே. எனக்கு தெரியும் நான் நல்லா எழுதியிருக்கேன்னு தான் எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு லைட்டாக பயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கேன், நல்ல நம்பிக்கை இருக்குது கடவுளே. ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து உனக்கு வாரம் விளக்கு போட்டுடுறேன். நீ தான் காப்பாற்றணும் பிள்ளையாரப்பா. என் மேலே வீட்டில் எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் பயமாகவே இருக்குது. பார்ப்போம். ஏ புனிதா, கடவுளே நீதா. புனிதா அங்கே பாரு கொஞ்சம். என்ன காயத்ரி, இது என்ன சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்க? அதுவா, வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறேன். நீ எப்படி பயந்துட்டு இருக்கியே? என்ன பத்திலாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் துளி கூட படிச்சே எழுதல. நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் தெரியல. நீ நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக, நீ ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக இப்படி வேண்டிட்டு இருக்க. என்ன நினைச்சு பாருப்ல. உனக்கு அப்படி ஒரு வருத்தம், எனக்கு இப்படி வருத்தம். என்ன செய்ய? நீயே பயப்படுற, நான் மட்டும். நீ ஃபெயில் ஆனா கூட உன்னா இப்படிதான் படிப்பேன்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. என் மேலே எவ்வளோ வேறு நம்பிக்கை வச்சுருக்காங்க தெரியுமா? நான் நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன், அதோட நிறைய மார்க் எடுப்பேன்னு எல்லாரும் நம்பிக்கை வச்சுருக்காப்ல. எப்படிப்ல? ஏன்ப்ல இப்படிலாம் பண்ணுற? நீ தான் கிளாஸில் காமிக்கவும் மாட்டேன். இல்லைன்னா உன் லெவலுக்காக நான் வந்துட்டேன். எனக்கே எழுதும்போது அப்போ டைம் இருந்துச்சா? எவ்வளோ கடன்னு நான் எழுதிட்டு இருந்தேன். நீ அப்போ காமினா எப்படிப்ல காமிக்க முடியும்? அதுவும் டீச்சர் நான் நல்லா எழுதுறேன்னா என்ன சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. நான் எப்படி காமிப்பேன், நீயே சொல்லு. அதுவும் கரெக்டு தான். டீச்சர்லாம் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல விடு. சரிப்ல, நீ சாமி கும்பிட்டியா? என்னத்துக்கு சாமியை கும்பிட்டு? நம்ம எழுதுறதா அங்கே வரப்போகுது. அது சாமியை கும்பிட்டு என்ன பண்ண? சாமியை வந்து நமக்கு பேப்பர் திருத்தி நல்ல மார்க் போட போகுது. அப்படிலாம் சொல்லாது. இருந்தாலும் சாமி நான் ஒரு நம்பிக்கை வைக்கணும்ல. நம்பிக்கை வச்சோன்னா ஏதோ நடந்துச்சுன்னா அப்போ சாமி தானே நமக்கு முக்கியம், உதவி பண்ணுச்சு அப்படின்னு நினைப்போம்ல. நீ வேற பேசாம இரு.
உங்க வீட்ல என்ன கேட்டாங்களா எதுவும்? எங்க வீட்ல காலையில இருந்து எப்ப ரிசல்ட் இதே தான் பாட்டு. சாப்பிட கூட இல்ல, அவ்வளவு பசிக்குது. ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடுன்னு முடிவே பண்ணிட்டேன். நீ அது காலையில இப்பவும் தான் சாப்பிடல, நான் நேத்துல இருந்தே சாப்பிடல தெரியுமா? ஐயோ என்னாக போகுதுன்னு ஒரே பதட்டத்திலே இருக்குல்ல, பயமாவும் இருக்கு. மணி என்ன இப்ப கரெக்டா? மணியா? நான் கரெக்டா வரும்போது 9:30. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. வா டிவி முன்னாடி போய் உட்காருவோமா? டிவி முன்னாடி உட்காரது இருக்கட்டும், ஃபோன் எடுத்துட்டு வந்தியா உன் ஃபோனை? ஏய் நீ பார்க்கும்போது அப்படியே நானும் பார்த்துக்கலாம் தான் வந்துட்டேன்ல. சரி வா ஹால் சைடு போகலாம், அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அடி அனிதா வந்தேன். ரெண்டு பேரும் ஏன் சோகமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. எதுக்குன்னு சொல்லு. ஊருக்கே தெரியும் ரிசல்ட்னு, என்கிட்ட எதுக்குன்னு கேக்குறியேக்கா? அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவோம், விடு. யாரு நீ பாஸ் பண்ணிடுவியா? என்னடி இவ எப்படி கேக்குறா? ஐயோ சரி பாப்போம். எங்க புடிட்டாக்க அப்படி ஃபர்ஸ்ட் வரும் நம்பிக்கை இருக்கு. அனிதா தயவு செஞ்சு முன்னாடியே சொல்லாதடி, பயமா இருக்கு எனக்கு என்ன ஆக போகுதோன்னு. மணி இப்போ எவ்வளவு தெரியுமா? 9:45. என்னடி சொல்ற அனிதா? 9:45 ஆயிடுச்சா? இன்னும் 1/4 மணி நேரம் தானா? பயப்படாதக்கா, நீ தான் ஃபர்ஸ்ட் வருவன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி ஃபர்ஸ்ட் வருவன்னு உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டீங்களேப்பா. புடிதா அவளுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். நீயும் மாடி காயத்ரி, ஏன்டி இப்படி பண்ற? சரி வா வெளியில போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம். கடவுளே பிள்ளையாரப்பா முருகா சிவ. என்னடி போய் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கவ? ஓடி எங்கிட்ட நீ எல்லாம் பயப்படாம இருக்கனால இவ்வளவு பயத்துல இருக்கே தெரியுமா? நான் எப்படி ஃபெயிலிங் எனக்கு நல்லாவே தெரியும்டி, அதுக்கு என்ன பயப்படணும்? இப்ப தண்டி தோணுது, நல்லா எழுதிருக்கலாமோ ஒண்ணு. அனிதா போய் போன் எடுத்துட்டு வாடி ஒரு நிமிஷம். சரிக்கா. காயத்ரி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் நீ வேற பயமா இருக்கு நீ என்னையும் பயமுறுத்தி விடுற சத்யா. இந்த போன் டீச்சர் போன் பண்ணிருக்காங்க. அனிதா என்னடி சொல்ற? டீச்சர் போன் பண்ணிட்டாங்களா? கொட போன். டீச்சர் ஏன் போன் பண்ணிருக்காங்க? ஏய் சீக்கிரம் போன் பண்ணி என்னன்னு டீச்சர் கேளுடி. ஆமா காயத்ரி இந்த பண்றேன். ஹலோ புனிதா, டீச்சர் ஃபோன் பண்ணிருந்தீங்களா? சொல்லுங்க டீச்சர். புனிதா என்ன இவ்வளவு சேடா பேசுற? ஹாப்பியா இருக்கணும், நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க். டீச்சர் என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா புனிதா நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க்ப்பா. சீக்கிரம் ஸ்கூலுக்கு வா, மணி 10 ஆயிடுச்சு. ரிசல்ட் பார்க்காம இருக்கியா? டீச்சர் நான் மணி பார்க்கல கரெக்ட்டா. ஓகே டீச்சர் இந்த வந்துறேன். ஓகேமா, உன் ஃபேமிலி கூட்டிட்டு வந்துரு. டீச்சர் வைங்க, இன்னும் ஒரு நிமிஷத்துல அங்க இருப்பேன். காயத்ரி டீச்சர் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஃபோன்ல சொல்லிட்டாங்கடி, நான் போயிட்டு வரேன் பாய். ஏ மார்க் என்னடி? ஓ மார்க் என்னன்னு போய் ஃபோன்ல யார் ஃபோன்ல போய் பாரு சரியா? இல்லைன்னா இந்த ஃபோன்ல கூட பாரு. எனக்கு பார்க்க தெரியாதுடி, அதனால தானே உன்னை பார்க்கலாம் வந்து நீ என்ன ஓடுற? சரி வா, என்ன மார்க்கா இருந்தா என்ன பாத்துக்கலாம், வா நீயும் வா என் கூட ஸ்கூலுக்கு. அடி பாவி, நான் ஃபெயில் ஆனா என் டீச்சர் திட்டுறதுக்கா? நீ வந்தவா வரல போன போறேன் பாய். ஏ புனிதா எங்கடி போற? அப்படியே நானும் வரேன் இல்ல. பின்னாடி வா. புனிதாக்கா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமால அம்மாவெல்லாம் சொன்னாங்கல்ல. லூசா பண்ணிட்டாங்க, இந்த ட்ரெஸ்ஸோட போவா, வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாம். ஓகேடி நல்ல வேளை சொல்லிட்டேன், அல்லது இதே ட்ரெஸ்ஸோட ஓடிடுப்பேன். அம்மா புனிதாக்கா நாம ஃபர்ஸ்ட் மார்க், சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு போவோம். என்னம்மா சொல்ற? உண்மையாவா? புனிதாவா ஃபர்ஸ்ட் மார்க்? ஐயோ சந்தோஷமா இருக்கே. காயத்ரி நீ எத்தனாவது மார்க்குமா? அத்தை நான் பாஸ் ஆன கூட தெரியல அத்தை. அம்மா அக்காவோட டீச்சர் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க நம்ம எல்லாரையும். வாங்க கிளம்புங்க போவோம். எங்க உங்க அப்பாக்கு ஃபோன் போடு. இந்த பண்றேம்மா. எங்க அக்கா எங்கடி? இந்த ட்ரெஸ் மட்டும் கிளம்பிட்டா. சரி கிளம்புங்க எல்லாம் போலாம். என்ன நிமிஷத்துல தான் கிளம்புனா? அனிதா அம்மா நீங்க வாங்க பின்னாடி, நான் கிளம்புறேன். இந்த நில்லுமா, நாங்க எல்லாம் சேர்ந்து வந்துறோம். காயத்ரி உன் மார்க் பாத்தியாடி? போடி நீ பாப்பாட்டு தான் நான் வந்தேன். நான் பாஸ் ஆனதானே ஃபெயில் ஆனதானே நீ ஆளுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு கிளம்பி போற. சரி வாடி நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துருவோம், அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுங்க புனிதா, உங்களால எப்படி முடிஞ்சது ஃபர்ஸ்ட் மார்க் வர? என்னால மட்டும் இது கிடையாது, என்னோட டீச்சர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் மட்டுமா தான் அவங்களோட சப்போர்ட் இருக்க வேண்டிதான் நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன். சூப்பர் ஆன்சர் புனிதா. அப்புறம் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாமே, நீங்க நல்லா படிக்கிற பொண்ணாச்சாமே, நீங்க ஸ்டேட் செகண்ட் வந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக பெஸ்ட்டாக தான் எழுதினேன், ஆனால் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது எதனால நான் சொல்கிறேன், அது என்னோட மனைவினால் மட்டும்தான். அந்த படிக்கிற டைமில் என் மனைவி மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் என் பொண்ணு இப்படி மார்க்கு இப்படி கம்மியாக வாங்கிட்டா. இல்லைன்னா அவள் கண்டிப்பாக ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு தான் வந்திருப்பா. ஆமாம்மா, என் பொண்ணு கம்மியாக மார்க் எடுத்தது அது என்னோட தப்பு தான்மா. நான் இப்போ ரொம்ப ஒத்துக்கிறேன். படிக்கிற பொண்ணுங்களை ஏமா அப்படி பண்ணுறீங்க? இல்லைன்னா உங்கள் பொண்ணு தான் நேரம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருப்பாமா. புனிதா அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இனிமேல் படிக்க வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி படிக்கணும் உங்களோட இது சொல்லுங்கள்.
நீங்க எப்படி கைட் பண்றீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸும் அப்படி தான் இருக்கணும். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வர முடியும். என்னோட அந்த டைமில் சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மார்க்கு. ஆனால் அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். சரிங்க புனிதா, நெக்ஸ்ட் உங்களோட பிளான் என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? கண்டிப்பாக டாக்டர் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கல, பார்ப்போம். இப்படி சொன்னா எப்படி புனிதா, சொல்லுங்க. ஆமா புனிதா, எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களா நீங்க அடுத்து என்ன படிக்க போறீங்கன்னு. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நான் கண்டிப்பா படிப்பேன். புனிதா, உன்னோட டீச்சர்ஸ்லாம் எங்க? டீச்சர் இங்க வாங்க. இவங்க தான் என்னோட டீச்சர். டீச்சர் புனிதா பத்தி ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் வருவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஸ்டேட் செகண்ட் வந்துட்டா. ஆனா ஸ்கூல் ஃபர்ஸ்ட். எப்பவுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த டைம்ல அவங்க அம்மா அந்த மிஸ்டேக் பண்ணலன்னா அவ இன்னும் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்திருப்பா, செகண்ட் வந்திருக்க மாட்டா. கண்டிப்பா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறமா நானு. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. ஹாய் நண்பர்களே, நம்ம புனிதாவோட இன்டர்வியூ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா புனிதா சொல்ற மாதிரி எல்லாரும் பண்ணீங்கன்னா எல்லாருமே எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான். எப்பவுமே பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே சுற்றி உள்ளவங்க எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும் தான் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட்டாக வர முடியும். புனிதாவுக்கு சில மிஸ்டேக்னால தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலன்னு சொல்லியிருக்கா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன பசங்களை கல்யாணம் பண்ண வைக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. படிக்கணும், அந்த பிள்ளைங்களை படிக்க மோட்டிவ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட்டாக வருங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இது ஒரு மைனஸ் தான் சொல்லுவேன். பிள்ளைங்க நல்ல படிக்கிற பிள்ளைங்களை இது மாதிரி கல்யாணம் பண்ணி சீக்கிரமே கொடுத்ததுனால அதுக்கு லைஃபே ஸ்பாயில் ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் யாரும் இதை பார்க்குறவங்க எல்லாரும் தப்பு பண்ணாதீங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிற மோட்டிவில் இருங்க. ஓகே புனிதா, ரொம்ப தேங்க்யூ. ஐயோ, நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என்னோட டீச்சர், என்னோட ஹெட் மாஸ்டர், என்னோட ஸ்கூலில் உள்ள எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோடய ஃபேமிலி, என்னோட அப்பா அம்மா ரிலேஷன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி சொல்ல ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நல்லா படித்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி அப்படி தான் நான் படித்து வரணும்னு நினைக்கிறேன். ஏன் சின்னத்தா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும், சொல்லு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா 2 பேரும்? என்ன, அந்த பாக்கியம்மாவ ஃபர்ஸ்ட் மார்க் வந்ததா? ஆமாடி, என்ன மாடி அப்படி படிச்சா? பள்ளியோடத்துல தான் ஃபர்ஸ்ட் வருவா அவ. இப்போ பார்த்தா என்னமோ மாநிலத்திலேயே 2வது வந்துட்டாலாமே. 2வது தானே வந்திருக்கா, ஃபர்ஸ்டா வந்திருக்கா? இருந்தாலும் 2வது வந்திருக்கால. ஆமா, ஓ மவ என்னாச்சு? அதை ஏக்கா கேட்குறேன். இவ அவளோடையே தான் சுத்திட்டு தெரியவா. ஆனால் ஒரு மார்க்கு கூட உருப்படியாக எடுக்கலக்கா. 3 பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டா. அடி என்னடி சொல்ற? அவளோடையே எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டு தெரியவா. இவ படிக்கலையா? படிக்க போறேன்னு அவ வீட்டுக்கே போவாக்கா. இப்பதான் தெரியுது அவ மட்டுமே படிச்சிருக்கா. இவளுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கல அவளை. கரெக்டாக சொன்னேன். அவள் மட்டும் படிக்கணும்னே நினப்பு போல. அடுத்தவெல்லாம் ஒருத்தையும் படிக்கக்கூடாது. அதை அவளுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி தாண்டி இப்படி மார்க் எடுத்தா படிச்சாலுவ? அது என்ன நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும்க்கா அந்த பிள்ளை. வரட்டும், இவ வந்து நாள் வைக்கிறேன். இனிமே அவ வீட்டுக்கு போவியான்னு. அப்போ எதுக்கு ஃபெயில் ஆனாலாம் அடிக்க மாட்டேன், அவள் வீட்டுக்கு போவியான்னு தான் அடிப்பா. ஆமா சின்னாக்கா, அங்கேயே போய் கிடக்காளே, படிச்சிருக்கதில்ல. ஐயோ, அம்மா எல்லாம் மீட்டிங்ல போடுது. இப்ப செம்ம கோவத்துல இருக்கமே தாய். அம்மா தாயே, எது சின்னாக்கா அந்த விளக்க மாத்த? அம்மா எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கம்மா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு கூட அடிச்சுக்கமா. எனக்கு ஒண்ணு கூட போட்டுருமா, அது உனக்கு உரிமைமா. ஏன்னா நீ பெத்த பிள்ளை, நீ எவ்வளவு வேணாலும் அடி, கொண்டு கூட போடு. விடு, அழுது தொலையுது, என்னத்த அடிக்கிற? இல்ல சின்னாக்கா, ஏண்டி அவளோடயே தெரிஞ்சியே அவ மார்க்க எப்படி எடுத்திருக்கிறா, எப்படி ஃபர்ஸ்டா வந்திருக்கிறா பள்ளியோடத்துல. நீ என்ன தாண்டி படிச்ச? அவளுக்கு படிப்பு வந்துச்சு, எனக்கு படிப்பு வரலையேம்மா. நான் என்ன பண்றது? நல்லா தான் படிக்கிற மாதிரி படிச்சேன், போய் நல்லா தான் ஏதோ எழுதினி. ஆனா அவங்க மார்க் போடலையே, அவளுக்கு மட்டும் போட்டிருக்காளே. அவ எழுதிருப்பா, போட்டிருப்பாக. நீ எழுதினியாடி? சரி வீடு, எதுக்கு பிள்ளைய போட்டு அடிக்கிற? எப்படிதான் அந்த குட்டி படிச்சிச்சோ தெரியல, இம்புட்டு மார்க்கை எடுத்து பிடிச்சு. பரவாயில்ல, பாக்கியமும் நல்லா தான் பிள்ளையை வளர்த்துருக்கு. என்ன பாக்கியம், பெரிய பாக்கியம். என் பிள்ளைலாம் பெருசாகி பாரு நான் எப்படி படிக்க வைக்கிறேன்னு பாரு வள்ளியக்கா. என்ன இருந்தாலும் புனிதா மாதிரி படிக்க முடியாது சின்ன தாத்த. பாரடி காயத்ரி. பாப்போம், நான் இங்கே தானே இருக்கேன். அங்கே பாருங்க, அது யார் ரோட்ல போறது? இந்த பர்வீன் போகுது. பர்வீனக்கா, கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சின்னத்தா, போயிட்டு இருக்கும்போதே கூப்பிடுறேன். எங்க போறியன்னு கேட்க கூடாது, அதான் வாங்கன்னு கூப்பிட்டேன். இந்த வாரேன். எங்கே போவாங்க? அந்த பாக்கியம் வீட்டுக்கு தான் போகும். கையில என்னமோ பெரிய பையா வச்சிருக்கு. ஏன் சின்னத்த இப்ப போறவளை கூப்பிட்ட? ஏன் பர்வீனக்கா, உங்களை கூப்பிட கூடாதா? ஒன்னும் இல்ல, அவசரமா போய்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எங்க போறிய? கேட்க கூடாது, கேட்டுவிட்டேன். உங்களுக்கு தெரியாம இருக்கும், பாக்கியக்கா வீட்டுக்கு தான் போறேன். ஓ,
என்ன அப்படி போறிய அவசரமா? புனிதா மார்க் எடுத்திருக்கான்ல, அதான் பார்த்துட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வரலான்ட்டு போறேன். ஸ்வீட்டு கொடுக்கவா? எங்களுக்கு 2 கொடுத்துட்டு போலாம்ல. உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன், புனிதாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன காயத்ரிமா, என்ன அப்படி உட்காந்துருக்கிய? ஒன்னும் இல்ல பர்வீனாக்கா, உங்க பிள்ளை எம்பிட்டு மார்க்கு. எங்க ஆயிஷா நல்லா பாஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவு மார்க் எடுத்துட்டான். சரி சரி, என்ன சொல்லுங்க, என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க? என்ன காயத்ரி, நீ எம்பிட்டு மார்க்கு? ஒன்னும் இல்ல, பாசுதேன். இல்லத்தே, மார்க்கு கம்மி. எவ்வளோம்மா உன் மார்க்கு? மார்க்கு கம்மி தாத்தே. ஆனா ஆயிஷா உன் நம்பர் பார்த்துட்டு நீ 3 பாடத்துல பெயிலுன்னு சொன்னா அதான் தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா எங்க கிட்ட கேக்குறீங்க? அடேங்க அப்பா, பிள்ளை பெயிலானு கோவத்து கொண்டு குறைச்சிடலாமா? நல்லா படிக்க சொல்லுவோம் பிள்ளைய, மறுபடியும் எழுத சொல்லு பரிச்சைய. எழுத சொல்லிக்கிறேன், நீங்க போவாங்க. சரிம்மா நான் போய்க்கிறேன். சின்னத்தா வரவா? வள்ளி வரவா? இன்னும் வாயில வச்சபடி கையை வச்சு நிக்கிற? ஓ பிள்ளைங்க பத்திரமா பாத்துக்க, பாக்கிய கால் வீட்டுக்கு ஓடிட போறான். என்ன வள்ளி, உன் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க, பாக்கிய வீட்டுக்கு ஓடி போயிடுவான்னு சொல்லுது. என்ன விஷயம்? ஒரு நாள் இங்கே போயிட்டேன், இதுவும் இங்கே வந்துருந்துச்சு. போய் தடாபடான்னு தூக்கிக்கிட்டு ஓடி வந்தேன். அதுக்காண்டி தான் சொல்லிட்டு போகும் போல. சி, ஓஹோ, ஆள் இருக்கப்ப கொஞ்சம் பார்த்து தூக்க மாட்டியா? எப்படியா தூக்கிட்டு வருவ? நீ இதுக்கு இப்போ உருன்னு உட்காந்துருக்க. உன் பிள்ளை பெயிலானது ஆயிட்டா, அவளை அடிச்சு என்ன பண்றது, என்ன பண்ணி என்ன பண்றது? மறுபடியும் ஏதாவது பரிச்சை எழுதி பாஸ் பண்ண சொல்லு, எங்களாவது காலேஜுக்கு அனுப்பு. நீ வேற சின்னாத்தா, இதில் காலேஜ் படிக்க வை. காலேஜ் அங்கிட்டு மாப்பிள்ளை கிப்பில் வந்து கட்டி கொடுக்க போறேன். எம்மாங்கிறதுக்குலாம் வேலை ரெடி. பாஸ் பண்ணியிருந்தாலும் ஏதோ படிக்க வச்சிருப்பேன் மேலே. நமக்கு சரியா வராதுப்பா. அப்படி சொல்லு. எம்மா ஆரத்தி தட்டை பார்த்துட்டு பாக்கியத்தை என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இங்க பாருங்க, யார் வந்து நிக்கிறதுன்னு நம்ம சொல்லாம வந்து நிக்கிறோம்ல. ஆயிஷாலாம் வந்திருக்காவ. பர்வீனத்தை எப்போ வந்து? ஆயிஷா உன ஸ்கூலுக்கு தானே உன வர சொன்னேன். வீட்ல போய் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு ஆனா மூவிக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆயிஷாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா பாக்கியக்கா. நம்ம புனிதா மார்க் எடுத்தது. ஆமாமா, இல்ல மாநிலத்திலே ஃபர்ஸ்ட் வந்திருப்பாளாம். இந்த நான் பாரு அந்த ஒரு நேரத்தில் மாப்பிள்ளை பார்க்குறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன். அதனால தான் பிள்ளை கொஞ்சமாக மார்க் எடுத்துட்டா. இல்லைனா நல்ல மார்க் எடுத்திருப்பாமா. டீச்சரே சொல்லவும் எனக்கு ரொம்ப கண் கலங்கி போச்சு பார்த்துக்க. சரி விடுங்க, நடந்து முடிஞ்ச கதையை பேசிக்கிட்டு கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஆமாம் பர்வீனத்தை, நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மாவை கேட்கவே மாட்டுது. அதே சொல்லி சொல்லி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிம்மா நீ முன்னாடி வா, விட்டு வந்து நில்லு புனிதா. பர்வீனத்தை எனக்கு நீயும் வா. அனிதா எங்க? வனிதா குட்டியை காணும். அவ வீட்டுக்குள்ள இருப்பா, நாங்க அவளை விட்டுட்டு போயிட்டோம். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? உள்ள போமா, அத்தை ஊத்திட்டு வரேன். ஆயிஷா நீயும் போ. பாடி ஆயிஷா உள்ள போலாம். அரவினே, என் மாமியார் உன்னை பார்க்கலையா? இன்னும் பார்க்கலக்கா, உள்ள இருக்கும் போல. எங்களை பார்த்துருந்துச்சுன்னா அது கொலை வெறி ஆயிருக்குமே. நாங்களும் பள்ளியிடத்துக்கு சொல்லாம போயிட்டோம். போன் அடிச்சு ஏண்டி என்கிட்ட சொல்லாம போனேன், நான் வந்துருப்பேன் இல்லை அப்படின்னுச்சு. ஆமா, எங்க போனாலும் அதை வேற கூட்டிகிட்டே போங்க. ஏங்கக்கா நீங்க வேற. சரி போடியா, பாப்பா கூட்டிட்டு போக்கா. அனிதா அனிதா உள்ள போங்க. ஆயிஷா வாமா. சரிங்க தே. எனக்கு தெரியும் இது யாரு வாங்கிட்டு வந்தது. நம்ம பர்வீனத்தை தானே வாங்கிட்டு வந்துச்சு. யாருமா நமக்கு வாங்கிட்டு வர போறா? பர்வீன் தான் வாங்கிட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருப்பான். உம்மாடியோ, எப்ப ஸ்வீட் பாக்ஸ் தரப்பான்னு தெரியல. இதாமா வனிதா மட்டும் ஏமா விட்டுட்டு போனீங்க ஸ்கூலுக்கு? நானும் கூட வந்திருப்பேன்ல. இன்னொன்னு பர்வீனத்தை வந்தாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸ் திறக்கவே கூடாதுன்ட்டாகம்மா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திறக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்பத்தா வேற வந்து இது யாரடி வாங்கிட்டு வந்தா, இது யாரடி வாங்கிட்டு வந்தானே கேட்டுச்சு. நம்ம வேற சொன்னோன்னா பர்வீனத்தை மேல கோவப்படும், பர்வீனத்தை ஏதாவது திட்டும் அப்படின்ட்டு பர்வீனத்தை தான் வாங்கிட்டு வந்துச்சு. நான் சொல்லவே இல்லைம்மா. ஆனா பார்க்கவே இல்லை பர்வீனத்தை. வீட்டுக்குள்ள போய் படுத்துருச்சு. நாமடி வனிதா, சின்ன பிள்ளை இருந்தாலும் விவரமா தாண்டி பண்ணிட்டு இருக்க. ஏமா பர்வீனி இவ்வளவு பெரிய பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, அசார் குட்டி எங்க? அவங்க அப்பா கூட கடைக்கு போயிட்டாங்கக்கா, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். சரிம்மா. சரிங்கக்கா, நம்ம மாமியார் கிளி வரதுக்குள்ள புனிதாக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். நீ ஒண்ணு அதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க. நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணும். அப்படி இவ வந்துட்டாளா? ஏய், உனதான் ஆஸ்பத்திரியில நான் திட்டினேடி, உனக்கு அறிவில்ல? வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்க. அத்தை எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? இவ என்னது எம்புட்டு திட்டினாலும் கேட்க மாட்டா போலையே. அதெல்லாம் விடுங்கத்தே. சரி வாங்க, ஸ்வீட் ஊட்டி விடுறேன். ஐயா, நீ வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாண்டி, நீயே தின்னு. வேணாட்டி போங்க, நாங்க தின்னுக்குறோம். ரொம்ப அத்தை, எனக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஜிலேபி. எனக்கு தெரியுமா உனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். நாய்ஸா சொன்னா, அதான் உனக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வந்துட்டேன் பாத்துக்க. என் பேத்தி வந்துட்டாலாமா? என் பேத்தி நல்லா இருக்குன்னு 100 வருஷத்துக்கு இன்னும் நல்லா படிச்சு நல்லா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரணும். யாரு? பர்வீனா. எப்பமா அந்த? நல்லா இருக்கே. உன்னை பார்க்காம இங்கிட்டு வந்துட்டே புனிதால பார்க்க. அம்மா இந்தாங்க, இதை எடுத்து புனிதாவுக்கு ஊட்டுங்க. அடடே, ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்குமா? நமக்கும் ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். இவள்கிட்ட எப்படி கேட்கறது? இந்தம்மா வாங்கிக்க. அப்பத்தா டேஸ்டா இருக்கு. அப்பத்தா நல்லா இருக்காமா? இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருந்தாவ, அதை அப்படியே கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் 2 கிலோவை.
2 கிலோ வாத்தே. நல்ல சாப்பாடு தான் இன்னைக்கு. ஐயோ ஜிலேபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே. அப்படியே நல்ல சீனி பாவு மாதிரி இருக்கும்ல. பத்தா உன் கையை கூடு. அதுல இருக்கா கொஞ்சத்தை நான் வாயில வையே. அடி லூசி வந்து எடுத்துக்கடி. அரவினத்தை நான் ஒன்னு எடுத்துக்கவா? என்னடி கேக்குற வனிதா? உங்களுக்கு தானே அத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அத்தை நீங்க என்ன அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறீங்க? நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு வேணாம். அத்தை கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எடுத்துக்கோங்க அத்தை. அத்தை வந்து எடுத்துக்கோங்க. என்ன கோவம்? அவ ஒண்ணு வாங்கிட்டு எனக்கு ஒண்ணு வேணாண்டி. சரி விடுங்க. அப்பத்தாக்கு ஜிலேபி பிடிக்காது போல. யாரடி சொன்னது பிடிக்காதுன்னு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ போனதுக்கு அப்புறம் எப்படி வாங்கி தின்றணும். அடியே அவ 12வது முடிச்சிட்டு காலேஜ் போறாடி. அவளை போய் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவ எப்படி இனிமே பள்ளிக்கூடத்துக்கு வருவா? அட்டி வாங்கிரும் பத்துக்க. கிளம்புங்கடி. என்னம்மா போவே கடுப்பா இருக்கு. அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? அவ என்ன காலேஜ் படிக்க போறா. அவ பள்ளிக்கூடத்துக்குள்ள இனிமே வர மாட்டா. நீங்க தான் போகணும். நீங்க 12வது முடிச்சு காலேஜ் போங்க. நானே இப்பதான் 4வது படிக்கிறேன். நான் இப்ப 5, 6 எத்தனை கிளாஸ் முடிச்சிட்டு காலேஜ் போகணும். ஏமா அதுக்கு என்னம்மா பண்றது? நீ சின்ன வயசு, அவ பெரியவ. அவ முடிச்சிட்டா. நீ கொண்டா படிச்சுதான் முடிக்கணும். உடனே போக முடியுமா? சரி அந்த டிபன் பாக்ஸ கூடு. இந்ததான் இருக்கு. இன்னைக்கும் லெமன் சாப்பாடு. முதல் நாளே ஆரம்பிச்ச லெமன் சாப்பாடு. இனிமே வாரத்துல 4 நாள் லெமன் சாப்பாடு தான். எடி எப்படி நான் கொடுத்தேன்? வாரத்துல ஒரு 2 நாளாவது சொல்லு. 4 நாள் இப்படிலாம் போய் பேசாத. சரி தொட்டுக்க அவசரத்துல அம்மா ஒன்றும் செய்யலம்மா. போவையில ஊறுகாய் பட்டணத்தை வாங்கிட்டு போ. ஊறுகாயா? எனக்கு ஊறுகாயே வேணாம். வனிதா நீ ஏதாவது அப்பளம் கிப்பளம் வாங்கிக்கோமா. சரிம்மா. அக்கா வா போவோம். போடி. எனக்கு புனிதாக்கா வராம பிடிக்கவே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டா. எடு அந்த விளக்கமாக்கா. பிஞ்சு விளக்கமாரு பாத்துக்க. எடுத்து கிளம்புடி. லீவ் போறாளா? லீவு போய் படிக்கிற வேலையை பாரு. அக்கா எப்படி மார்க் எடுத்திருக்காரு அது மாதிரி எடுக்கணும் நீயும். அவ மாதிரிலாம் நாமளால படிக்க முடியாதுப்பா. அவ எப்படிதான் படிச்சாலும். ஒழுங்கா ஓடுங்க சொல்லிவிட்டேன். போமா பள்ளிக்கூடத்துக்கு வரட்டதுலயாவது இருப்ப. உங்க அக்கா போறனாலே நீ நல்லா ஓப்பேடி படி. இப்போ உங்க அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகாததுனால அந்த சருக்க சொல்லிட்டு வாரியாக்கும். கிளம்புடி. சரி திட்டாத. பாக்கியம் என்னம்மா பிள்ளைய சொல்லுதுவா? அம்மா அவ 12 முடிச்சிட்டு காலேஜ் போறா. அவ வரலன்னு இவ பள்ளிக்கூடம் போகலன்னு அடம்பிடிக்காமா. அனிதா அக்கா மாதிரி படிக்க வேணாமா? நல்லா போ அம்மாச்சி. உனக்கு வேற வேலை இல்ல. அந்த டிபன் பாக்ஸ் எடு நான் தூக்கிட்டு போறேன். போறது சாப்பிடத்தான். அதாவது கரெக்டா செய்வோம். எப்படி சொன்ன? அம்மா இல்லம்மா சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டதுல நல்லா படிக்க முடியும்னு சொன்னேன். அப்படியே மாத்தி பேசுற பாத்தியம்மா. சரி விடுடி அவ்வளவு போகட்டும். நான் ஆனா பிடிச்சி வச்சிருக்கேன் இவ்வளவுல. போங்க. வைதா ஏன் டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு வாடி. சரிக்கா நீ போ நான் எடுத்துட்டு வரேன் பேக்குள்ள. இடி அவன் சின்ன பிள்ளை. அவ பேக்ல கொண்டுட்டு போக சொல்றா. அவ தூக்கிட்டு வருவாள ரெண்டையும். என்ன விட அவ தான் வெயிட் நல்லா இருக்கா. தூக்கிட்டு வருவா. போமா அங்கிட்டு. இந்த அனிதாளுக்கு ஓவர் கொழுப்புமா. அவ பச்சை பிள்ளைய பிடிச்சி டிபன் பாக்ஸ் எப்படிமா தூக்கிட்டு வருவா? அவளை கொண்டு வர சொல்லிட்டு போய் கிளம்பிட்டா. வனிதாம்மா நீ தூக்கிட்டு போயிரியா? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அக்கா என் பேக்ல தான் வச்சு விடுவா. நான் தான் தூக்கிட்டு போவேனே. எவ்வளவு திமிரு பத்தியம்மா அவளுக்கு. வரட்டும். அவ காலை முடிச்சு போட்டுறேன். பிள்ளைல திட்டாத பாக்கியம். அனுப்பி விடு. ஆமா இவள திட்டாம கொஞ்சம் சொல்லு. ஏய் சுபா ஏதோ பிரியாணி ஸ்மெல் இருக்குடி. யார் கொண்டு வந்திருக்கது இன்னைக்கு? அனிதா இந்த கண்ணகி தான் கொண்டு வந்திருப்பா போல. அனிதா அன்னைக்கும் எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல பிரியாணி தான் போல. ஏய் சுபா கொஞ்சம் கேப்பமா. எனக்கு ஆசையா இருக்கு. எங்க அம்மா அந்த லெமன் சோத்தையே கொடுத்து விடுதுல. நான் கேட்க மாட்டேன்ப்பா. அந்த பிள்ளை கொடுக்காது. அஞ்சலி உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு? அனிதா பிரியாணி தான் எப்பவும் போல எங்க அம்மா கொடுத்துருக்க. அனிதா கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா உனக்கு? ஆமா எங்க அம்மா இந்த காலையில சாப்பிட்ட சுட்ட இட்லியை திருப்பி கொடுத்து விட்டுருக்கு. நல்லாவே இல்ல. இட்லியா உங்க வீட்டுல? ஆமா அனிதா எங்க வீட்டுல அந்த லெமன் சோறு தான். லெமன் சாதமா? என்ன சுபா நீனு? எங்க அம்மா உப்புமா கொடுத்து விட்டுருக்கு. சூப்பர்ப்பா. எனக்கு இந்த பிரியாணியே பிடிக்கல. இங்க பாரு அனிதா நம்ம இந்த கொஞ்சோண்டு பிரியாணி தருவாளான்னு அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ என்னடானா இந்த பிரியாணியே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன கதை அது? அதான் சொல்றேன் கொஞ்சம் கேளு. நம்ம சாப்பிடுவோம். நம்ம சாப்பாடை அவகிட்ட கொடுப்போம். ஏய் அஞ்சலி எங்க சாப்பாடை நீ சாப்பிடுறியா? இல்லப்பா அம்மா யார்கிட்டே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? இந்த பிரியாணி தான் சாப்பிட்டு தொலையணும். ஆசையா தான் இருக்கு உப்புமா லெமன் சாதத்தெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் என்னப்பா இருந்தாலும் அம்மா திட்டுவாங்கப்பா. நான் அந்த பிரியாணியை சாப்பிடுறேன். சரி. ஏ லூஸ் அனிதா நீ பாட்டுக்கு உன் சாப்பாடை சாப்பிடுல. அதுபோல குடுக்கலும் போது நீ இப்படி பண்ற. இந்த
என் சாமியா வேணா பிரியாணி நினைச்சு சாப்பிடு. ஆமா, பிரியாணிக்கு சாமியாவுக்கும் எம்படி வித்தியாசம் இருக்கு. இல்லாததுக்கு அப்படி என்ன பிள்ளை பண்றது? நீ சாமியாவை பிரியாணி நினைச்சு சாப்பிடு. ஏ சுபா, பக்கத்துல அந்த தாரணி பிள்ளைக்கு அந்த அஞ்சல் பிள்ளை கொடுக்குதான் பாரு, அந்த பிள்ளைக்கு மட்டும் பிரியாணி கொடுத்தாலும் கொடுக்கும். இரு பாக்குறேன். இல்ல போல, அது சாப்பாடு தான் சாப்பிடுது. ஏய் அஞ்சலி. என்ன அனிதா? ஏன் உங்க அம்மா திட்டுவாங்க? கொஞ்சம் சாப்பாடு தாயே, சாப்பிட்டு பாக்குறேன். பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுல. இல்லப்பா, எங்க அம்மா யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க கூடாதுன்னு கூடவா சொல்லுவாங்க? இவ்ளோ பீஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்க. ஸ்கூலுக்குலாம் உங்க வீட்ல எப்படி பிரியாணி கொடுத்துறாவ? எங்க அம்மாட்ட கேட்டா பிரியாணி எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக கூடாது, பக்கத்துல உள்ள பிள்ளைங்க பாப்பாங்கல, பாவம் இல்ல, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா தர மாட்டாவ. நீ எல்லாம் டெய்லி பிரியாணி கொண்டாரா? எங்க அம்மா நான் சாப்பிட கொடுப்பாங்க, உங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரிப்பா, நீ சாப்பிடு. ஏய் அனிதா, பேசாம சாப்பிட மாட்டியா? சி, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தா நாங்க சாப்பாடு எப்படி வாங்கி தெரியுமா சாப்பிட்டுப்பேன். இவ என்னமோ ரொம்ப பண்றா. இன்னைக்கு ஒரு பிள்ளை கூட வரல, முதல் நாள் அதுவுமா. அனிதா, சரி இந்தா, எனக்கு உன்னை பார்க்கும்போது பாவமா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ இல்ல, இந்த சாப்பிடு. கொண்டாப்பா. ஏய் பாரு அனிதா, கண்டிப்பா போய் பாக்கியத்தைக்கிட்ட உன்னை சொல்லி கொடுப்பேன் பாரு. நீ இப்படிலாம் ஸ்கூல்ல பண்றேன்னு சொல்லி கொடுப்பேன். இந்த பிள்ளை கொடுக்கவே மாட்டேன். அந்த பிள்ளை கேட்டு வாங்கி சாப்பிடுச்சு. உனக்கு அறிவு இல்ல? எனக்கு இதனால என்ன பிள்ளை? தயவு செஞ்சு பல்ல மூடு. ரொம்ப பண்ணாத, நீ கொடு அஞ்சலி. ஏய் அஞ்சலி, எனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப அங்க கொடுக்குற. அனிதா இரு, தாரணிக்கு கொஞ்சம் போட்டுட்டு தாரேன். அவ கேட்ட பாவம். அவ கேட்ட மட்டும் தருவா, அப்ப நான் கேட்டதுக்கு அப்புறம் இவ்ளோ நேரம் கழிச்சு இப்ப தாரேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அனிதா, இந்த சாப்பிடு. ஓ லெமன் சாதம் எனக்கு கூடு. கொண்டா. என்ன ஒரு சுவை, என்ன ஒரு சுவை. ஐ சூப்பரா இருக்கு. சுபா, இந்த உனக்கு ஒரு வாய் விட்டுவா. சி, எனக்கு ஒண்ணு வேணாம், நீயே சாப்பிடு. ரொம்ப பண்ணாத சுபா, சரியா? ஏய் போப்ல லூசு, ஒன்ன மாதிரிலாம் நான் இல்ல. குடுக்காத பிள்ளைகிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுற. நீ மட்டும் என்ன நல்ல பிள்ளையா? அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விஜி இருக்கால, அவகிட்ட நீ அழகா அவ ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி கொண்டு வந்தப்ப, எனக்கு கொஞ்சம் குடிடி டேஸ்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் குடிடி டேஸ்டா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டல. இப்போ என்ன மட்டும் சொல்ற? அவ எப்பவுமே நமக்கு கொடுப்பா, இவ கொடுக்கவே மாட்டா. இவ கிட்ட போய் கேக்குற. எப்படியோ கொடுத்தால, நீ வேணும்னா ஒரு வாய் வாங்கிக்க, இல்லைன்னா பேசாம சாப்பிடு. அனிதா, எனக்கும் ஆசையா இருக்கு பிள்ள, ஒரு வாய் ஊட்டி விடு. இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்? இந்த சரி, எவ்வளோ காசு கொண்டுட்டு வந்தேன் இன்னைக்கு? எங்க அம்மா கிட்ட நான் 6 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அது என்ன பிள்ள, 5 ரூபா மட்டும் வாங்கிட்டு வருவா, இன்னைக்கு இன்னும் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்க. உன்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் கடை வாங்கினே இல்லை, நீ எப்படின்னு கேப் பண்ணி எனக்கு தெரியும். அனிதா அக்கா, சாப்பிட்டியா? அங்க பாரு அனிதா, வனிதா வந்திருக்கா. டக்குனு அந்த டிஃபன் வாங்குப்ல. அச்சச்சோ, சீக்கிரம் வாங்கு அஞ்சலி கிட்ட. அஞ்சலி, டக்குனு அந்த சாப்பாடு குடுப்ல. அவ காலை கேக்குற மாதிரி சொல்லுப்ல, மெதுவா சொல்றேன். காலை கிளிகற மாதிரி இருக்கா. அவ நான் போய் புடிட்டு வந்துறேன் அந்த சாப்பாட்டை. சாப்பிட்டேன் கேட்டேன். லூசு சுபா, சாப்பிட்டு இருக்கறது ஏன் அப்படி பறிச்சிட்டு போற? அப்படி பண்ண ஏன்டி அனிதா இங்க வந்தப்போ? ஏன் அனிதா அக்கா, கிளாஸ் வர கூடாதா? நீ இப்ப சாப்பிட்டியா? இப்ப எங்க வந்த? சாப்பிட்டுட்டு காலைல அம்மா உன்கிட்ட காசு கொடுத்துச்சுல, எனக்கு 2 ரூபா தாயே, நான் ஏதாவது போய் வாங்கி சாப்பிடுறேன். சின்ன பிள்ளைங்கள கடைக்கு போன தூக்கிட்டு போயிருவாங்கப்ல, அதெல்லாம் அம்மா காசு கொடுக்கலனா வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். நீ வீட்ல